எல்லாரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்து வேண்டிப்போம். ஒருத்தர் வந்து எனக்கு கல்யாணம் நிறுத்தணும்னு ஒருத்தர் வந்தார். நான் கேட்டேன், என்ன கல்யாணம் நிறுத்தணும் வரீங்களா, எல்லாம் பண்ணிக்கணும்னு வராங்களே என்ன அப்படின்னு. அவர் சொன்னார், ஹூ ஆர் யூன்னு கேட்டார். ஐ ஹவ் கம் ஹியர் டு பிளேஸ் மை ப்ரேயர் அட் இஸ் ஃபீட். டோன்ட் ஸ்டாண்ட் பிட்வீன் குரு அண்ட் மை செல்ஃப். என்னுடைய கோரிக்கை நியாயம்னா லெட் ஹிம் சாங்ஷன், இது தப்புனா லெட் ஹிம் ரிஜெக்ட். நீங்கள் உங்களுக்கு டியூட்டி 11 rupees அக்செப்ட் டேர் எ ரெசிட் கெட் அலாங் அப்படின்னா ஸ்டாண்ட். ஒரு ஞானோபதேசம் இந்த மாதிரி ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பிலீவ் மீ ஆர் நாட், ஹிஸ் ரிக்வெஸ்ட் வாஸ் அக்செப்டட், ஹிஸ் மேரேஜ் வாஸ் ஸ்டாப்ட் வித் தட் பர்டிகுலர் பர்சன். அந்த மாதிரி லாட் ஒவ்வொருத்தருக்கும் நான் எவ்வளவோ இதை ஃபீல் பண்ணி இது பண்ணி ராகவேந்திரனுடைய அருள் பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளவோ பேருக்கு 11 வருஷம் ஆகி குழந்தை ஆகலன்னு சொல்லிட்டு இங்கே சேவை பண்ணிட்டு குழந்தை பிறந்திருக்குங்கிறாங்க. ஒவ்வொருத்தர் வந்து இதே டெல் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இது ராகவேந்தருடைய பெருமை சொல்லப்போனால் ஒரு நாக்கு பத்தாது, ஒரு நாள் பத்தாது. என்ன ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பேருக்கு எல்லாருக்கும் அனுபவம். அதில் என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்றே ஒன்று என்ன, யோ பக்தியா குரு ராகவேந்திர சரணத்வந்தம் ஸ்மரன். அவர் என்ன கேட்குறாரு, ஏதோ நம்ம இன்றைக்கி வெள்ளி கவச்செல்லாம் போட்டிருக்கோம், அது கேட்குறாரு அவர். எங்கள் மடத்தில் சில்க் துணி கூட உடுத்துறதில்லை, அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. சாதாரண சிம்பிள் காட்டன் காஷாயம் போதும் அவருக்கு. அதனால் லௌகீகமாக ஏதோ சில செய்கிறோம், நம்ம திருப்திக்கு ஆத்ம திருப்திக்காக செய்கிறோம், அது வேறு பிரச்சனை. இருந்தாலும் அவருக்கு வேண்டியது உண்மையான அந்தரங்க பக்தி. அதை நம்ம வந்து அவருடைய ஸ்மரித்தாலே போதும், எல்லா அனுகிரகம் பண்ணுறாரு. உலகம் முழுக்க ஜெகத்குருவாக இன்றைக்கி திகழ்கிறார். அதனால் அவருடைய நாமஸ்மரணம், அவருடைய சேவையில் நீங்கள்லாம் இவ்வளோ பேர் இந்த ராகவேந்திரர் பிரபாவம் எங்கே எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு பெரிய யஜ்யம். இது ஒரு யஜ்யம்.